தமிழ் பியூட்டி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீட்லயே ஃபேஷியல் வந்து எப்படி செஞ்சுக்கலான்றதை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம ரொம்ப செலவு பண்ணி பார்லரில் போய் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபேஷியல் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்மளோட ஷோவில் வீட்டிலையே நம்ம இயற்கை வழியில் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம ஃபேஷியல் பண்ண போகிறோங்க. இது உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவே இருக்காது. கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். தமிழ் பியூட்டி டிவியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இதில் எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பார்க்குறது மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். அரிசி மாவு ஒரு நல்ல ஸ்க்ரப்பருங்க. இது உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணி ரொம்ப சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுருக்கோம். இதில் 2 டீஸ்பூன் காய்ச்சாத பால் சேர்த்துக்கோங்க. பாலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம ஸ்கின்னை ரொம்பவே ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாக வச்சுக்கிற ஒரு கேப்பபிலிட்டி அதில் இருக்குது. இப்போ நம்ம ஆரஞ்சு சார் தனியாக எடுத்து வச்சுருக்கோம். இதிலேருந்து 2 டீஸ்பூன் இதில் ஆட் பண்ண போகிறோம். மார்க்கெட்டில் கிடைக்கிற ரெடிமேடு ஜூஸஸ் கண்டிப்பாக இதில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் எடுத்தால் தான் நமக்கு ரிசல்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆரஞ்சில் இருக்கிற விட்டமின் சி கண்டென்ட் வந்து உங்கள் ஸ்கின்னை ரொம்ப பாலிஷாக வச்சுருக்கோங்க. ஆரஞ்சில் இருக்கிற நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டேன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிவிடும். ஆரஞ்சு ஜூஸ் உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலை ரிமூவ் பண்ணி எந்த பிம்பிள்ஸும் வராமல் தடுக்குது. இதை தனியாக இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேஸ்ட்டை உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. 5 மினிட்ஸ் கழித்து உங்களோட முகத்தை நல்லா ஜென்டல் மசாஜ் கொடுங்க. அப்புறம் உங்கள் முகத்தை வார்ம் வாட்டர் வச்சு மைல்டாக வாஷ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் நல்ல தண்ணியை சுட வச்சுக்கோங்க. இதில் ஆரஞ்சு பழத்தோட தோலை போட்டு கொதிக்க வைங்க. இப்போ இந்த தண்ணியில் நல்லா ஆவி பிடிச்சிக்கோங்க. ஸ்டீமிங் பண்ணுறனால என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்கள் முகத்தில் இருக்கிற போர்ஸை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணும். ஆரஞ்சு பீலில் இருக்கிற பொட்டாசியம், மேக்னீஷியம், வைட்டமின் சி வந்து உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸை போக்குது. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஸ்டீம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து ஒத்தி எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஆரஞ்சோட பழத்தோலை போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த ஸ்டெப்புக்கு நீங்கள் கடையில் கிடைக்கிற ஆரஞ்சு பீல் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீலில் இருக்கிற சத்துக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உங்கள் ஃபேஸை ஸ்மூத் அண்ட் ஷைனாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கங்க. தயிர் நம்ம ஸ்கின்னில் இருக்க ரிங்கிள்ஸ் அண்ட் ஃபைன் லைன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஸ்கின்னை ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் தேனும் ஆட் பண்ணிக்கோங்க. தேன் உங்கள் ஸ்கின்னை பிக்மெண்ட் ஆகாமல் பார்த்துக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க ஆரஞ்சு பீல் ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ், இம்ப்யூரிட்டிஸ், பிளாக் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணும். நம்ம ஸ்கின்னையும் ரொம்பவே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட ஆரஞ்சு பேக் தயாராகிடுச்சு. இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை பாருங்கள். ஒரு பவுலில் கொஞ்சமாக ஆரஞ்சு பீல் அப்புறம் புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. இதில் 1 கப் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கிறேன். இதை ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி அந்த தண்ணி கூலாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு தேவையான டோனர் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக டோனரை உங்கள் முகத்தில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. டோனர் உங்கள் முகத்தில் இருக்கிற போர்ஸை க்ளோஸ் பண்ணி இம்ப்யூரிட்டிஸ் உங்கள் முகத்தில் படாமல் பார்த்துக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை கிளியர் பண்ணுறதுக்கு நான் தயாராகவே இருக்கேன். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பாய்.